ஹலோ கைஸ், டே 57 ஆஃப் 100 டே சேலஞ்ச் டு பிரேக்கிங் மை கம்ஃபர்ட் ஜோன். இன்னைக்கு ஃப்ரைடே மார்க்கெட்டு போகலான்னு போட்டால் அங்கே மார்க்கெட்டே இல்லை. ஏன்னு கேட்டதுக்கு பிரைம் மினிஸ்டர் இந்த சைடு வர்றதுனால மார்க்கெட்டில் க்ளோஸ் அப்படின்னாங்க. அன்றைக்கி ஒரு நாள் தான் அவங்களுக்கு வியாபாரம், அப்போவே க்ளோஸ் பண்ணி வச்சா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 கடை இருந்துச்சு. அம்மா டொமேட்டோ வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ டொமேட்டோ மட்டும் வாங்கிக்கிட்டு குட்டியோண்டு வேல் வேணும்னு அம்மா கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வேல் வாங்குறதுக்காக இன்னொரு மார்க்கெட் போயிருந்தேன். அது மார்க்கெட்டுன்னு சொல்ல முடியாது, எப்போவுமே அங்கே இது போடுவாங்க. அங்கே போய் அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து அப்பா சிக்கன் வாங்கி வச்சுருந்தாரு. நான் மார்னிங்கே ஒயிட் ரைஸு பொட்டேட்டோ ஃப்ரை சாம்பார்லாம் வச்சுருந்தேன். இருந்தாலும் சிக்கன் வாங்கிட்டு வந்தார். நான் அந்த சிக்கனை எப்படி செய்வேன்னா, பட்டை, லவங்கம், பிரியாணி இலைலாம் போட்டு வதக்கின பிறகு ஒரே ஒரு ஆனியன், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி போட்டுக்கணும். டொமேட்டோ நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம். அதுக்குள்ளேயே உப்பு போட்டுக்கிட்டு நல்லா வதக்கின பிறகு இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கணும். எனக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதும் வந்து நம்ம கழுவி வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். எங்களுக்கு வந்து இந்த கோழிக்கால் ரொம்ப பிடிக்கும். ஒரு சில பேருக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கன் வந்து ஒயிட் கலர் ஆனதும் அது வந்து தண்ணி விட்டு ஒயிட் கலர் ஆகும். அந்த சமயத்தில் மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள்லாம் போட்டு வதக்கணும். நான் வந்து மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். சால்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு போட்ட சால்ட்லேயே எனக்கு ஓகே ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா அப்புறமா பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நான் அப்புறமா கொஞ்சம் டிஷ் வாஷ் இருந்துச்சு. ஸோ அதையும் பண்ணி வச்சுட்டு ஜெப்டோவில் கொஞ்சம் பொருள் ஆர்டர் போட்டிருந்தேன். எப்போவுமே 10 நிமிஷத்தில் வர்றது இன்றைக்கி 20 நிமிஷத்துக்கிட்ட எடுத்துக்கிச்சு. ஏன்னே தெரில. அவரு கூட சரியாக ரெஸ்பான்ஸே பண்ணலை. அதுக்கப்புறம் அதை போய் வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். ஆர்டர் போட்ட பொருள் வந்துச்சே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கின்னு வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் செய்ய வேண்டியது இருந்துச்சு. செஞ்சுட்டு வெந்தோடனே நானும் அம்மாவும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். தம்பி இல்லை, அதனால தான். அவ்வளோதான் கைஸ், பாய், லவ் யூ ஆல்.